மக்களவையில் புதிய மசோதா ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சர் தாக்கல் செய்து பேசி வருகிறார். இந்த மசோதாவுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவர்கள் மீது 5 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை பெறக்கூடிய பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் 30 ஆண்டுகள். முன்னாள் எம்பி திரு அப்துல்லா நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த மசோதாவுடைய முக்கியத்துவம் என்ன? இதனுடைய மத்திய அரசு கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? இது சாதகமான அம்சமா இல்ல ஜனநாயகத்திற்கு பாதகமான அம்சமா? நோக்கம் என்ன? உள்நோக்கம் தான். வேற என்ன நோக்கம்? உள்நோக்கம் தான் நோக்கமே. தனக்கு வேண்டாத மாநில அமைச்சர்களையோ இல்ல முதலமைச்சர்களையோ மற்றவர்களையோ ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவங்களை உள்ள வச்சு அவங்களை பதவியில இருந்து எடுக்கிறத தாண்டி வேற என்ன நோக்கம் அதுக்கு இருக்க முடியும்? இப்போ நம்ம நாட்டை பொறுத்தளவுல ஒருத்தர் தண்டனை பெற்ற பிறகு கைதியாகிற சூழ்நிலை இல்ல. ஒருத்தர் மேல ஒரு சாதாரண குற்றம் சுமத்தி விசாரணை கைதியா கூட 1 வருஷம் உள்ள வைக்கலாங்க. இப்ப இடி மேல பாத்தீங்கன்னா நம்மளோட கோர்ட்டுங்களே நிறைய கண்டிச்சிருக்கு. 1 வருஷம் 6 மாசம் 8 மாசம் ஒருத்தர் உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா இது வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படாமலே ஏதோ ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு அவங்களை கைது பண்ணி விசாரணை கைதின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டு மாசக்கணக்கில் உள்ள வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு 30 நாள் உள்ள இருந்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதவியில இருந்து எடுக்கிறதுங்கிறது எப்படி எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? இப்ப திரு அப்துல்லா, இப்ப ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் உட்பட ஆம் ஆத்மியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்கள்லாம் இதே மாதிரியான குற்றச்சாட்டுல அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறை சென்றாங்க. அண்மையில இந்த மாதிரி கைது போயிட்டு அவங்க மீண்டும் வந்து பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த மசோதா அமலுக்கு வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒன்லி பிஜேபி முதலமைச்சர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், மற்றவங்க இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும். ஆனா அதுல பிரதமரையும் தானே சேர்த்திருக்காங்க. அப்ப அவங்க தானே பிரதமரா இருக்காங்க. அவங்க மேல குற்றம் சொல்லி அவங்களே உள்ள போயிட்டு அவங்களே நீக்கிக்குவாங்களா? உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி அம்மா.